ஹலோ எவ்ரிவன். மிஸ்டி மவுண்டன்ல இருந்து ஒரு இன்விடேஷன் வருது. நம்ம ஒயிட் டைகர் ஆனா பாவம் கிரீன் மவுண்டன் போற வழிய மறந்துடுறான். நார்த்ல இருக்கிற ஃபாக்ஸஸ் எல்லாம் சவுத் ஃபாக்ஸஸ் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. கட் பண்ணா சீன் கிரீன் மவுண்டன் வெளியே மாறுது. அதாவது அதோட என்ட்ரன்ஸ்ல நைட் நேரம் இருட்டுல டைகர் ட்ரைப் ஃபாக்ஸஸ் கிட்ட வந்துட்டாங்க. அவங்க ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க. கிரீன் மவுண்டன்ல மிஸ்டி மவுண்டன் ஃபீஸ்ட் டைகர் ட்ரைப வரவேற்கிறாங்க. ஃபாக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ண வெளியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்கன்னு டைகர் ட்ரைப்க்கு ஏற்கனவே தெரியும். அதனால அவங்க பீஸ்ட்ஸ பார்த்து ஷாக் ஆகல. இங்கதான் நமக்கு தெரியுது ஃபாக்ஸ் ட்ரைப்போட ஃபைட் பண்ண டைகர் ட்ரைப்போட 4 கிங்ஸ் வந்திருக்காங்கன்னு. முதல் கிங் பிளாக் டைகர் பயங்கரமான ஆறாவை ரிலீஸ் பண்றான். ரெண்டாவது கிங் பிளாட் டைகர் ரொம்ப மூர்க்கமா இருக்கான். மூணாவது கிங் மவ் வாங் ஒரு லிங்க்ஸ் மாதிரி இருக்கான். அஞ்சாவது கிங் லாவ் வூ ஒரு வேர் டைகர் மாதிரி மனுஷனாவும் மாற முடியுது. அவங்க 4th கிங்கு கோல்டன் ஆண்ட்ஸ் கொன்னுட்டாங்க. யார கூப்பிட்டாலும் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சவால் விடுறாங்க. சவுண்ட் வேவ்ஸுக்கு சவுண்ட் வேவ்ஸ் பதிலடி கொடுக்குது. டைகர் ரோரையே மறைக்கிற அளவுக்கு பயங்கரமா கர்ஜனை வருது. அதுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாக்ஸஸும் டைகர்ஸும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. கிரீன் மாண்டிஸ் ஒரு டைகரை கொன்னுட்டே இருக்கு. அதோட பவரை பார்த்து மவ் வாங் சர்ப்ரைஸ் அட்டாக்கிங் பண்றான். ஆனா கிரீன் மாண்டிஸ்க்கு ஒன்னும் ஆகல. கியான்கின் தான் கிரீன் மாண்டிஸ டிஃபெண்ட் பண்றா. அவளோட வைல்ட்ஸை யூஸ் பண்ணி கரெக்ட் டைம்ல கிரீன் மாண்டிஸ மவ் வாங் கிட்ட இருந்து காப்பாத்துறா. கோல்டன் அண்ட் லாவ் ஊ கூட சண்டை போடுது. கோல்டன் அண்ட் தான் லாவ் ஊவை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. டபுள் மூவ்ஸ் ட்ரிபிள் மூவ்ஸ் யூஸ் பண்ணி லாவ் ஊவை அட்டாக் பண்ணுது. இவ்ளோ அடி வாங்கியும் லாவ் ஊவோட அட்டிக்யூட் குறையல. இப்போ ஜெயிச்சாலும் நெக்ஸ்ட் டைம் என் கையால தான் சாவுன்னு கோல்டன் ஆண்ட பயமுறுத்த பாக்குறான். ஆனா கோல்டன் ஆண்ட் அதை கேட்காம அவனோட ஸ்வாட் ஹேண்ட்ஸால லாவ் ஊவை அட்டாக் பண்ணுது. பிளாட் டைகர் கூட ஃபாக்ஸ் டியோ சண்டை போடுது. அவங்க அவனை சுத்தி வளைக்க பாக்குறாங்க. டைரனோசோரஸ் ரெக்ஸ் பயங்கரமா கோவமா இருக்கு. டைகர்ஸோட ஆர்மிய நசுக்கி கடிச்சு அவங்க ரத்தத்தை குடிக்குது. அப்போ பிளாக் டைகர் வந்துடுறான். என் ரோரிலிருந்து தப்பிச்சிட்ட, ஆனா என் பிசிக்கல் அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டுட்டு மறுபடியும் கர்ஜனை பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை இன்க்ரீஸ் பண்றான். பிளாக் டைகரோட ஸ்பிரிச்சுவல் பவர் 10,000 20,000 ஏன் 50,000 வரைக்கும் போகுது. பிளாக் டைகரோட பவரை பார்த்து டைரனோசோரஸ் ரெக்ஸும் பயந்து டிராகன் மாதிரி ஃபயர் பிரீத் பண்ண ஆரம்பிக்குது. பிளாக் டைகரை எரிக்க ட்ரை பண்ணுது. ஆனா லேட் ஆயிடுச்சு. பிளாக் டைகர் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டான். டைரனோசோரஸ் ரெக்ஸோட பர்னிங் ஃப்ளேம்ல இருந்து தப்பிக்க அவன் ஹை ஜம்ப் பண்ணி ரோரிங் வேவ்ஸால ரிப்ளை பண்றான். என்ன லோவா நினைச்சிடாத லிசாட், மெயின்லேண்ட் பீஸ்ட் மாதிரி நானும் பவர்ஃபுல்னு சொல்லிட்டு பிளாக் டைகர் டைரனோசோரஸ் ரெக்ஸ் கிட்ட போறான். அவனோட நெக்க பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா சீன் ரிவர்ஸ் ஆகுது. டைரனோசோரஸ் ரெக்ஸ் பிளாக் டைகரோட நெக்க புடிச்சு நசுக்கி கொல்ல ட்ரை பண்ணுது. டைரனோசோரஸ் ரெக்ஸும் பிளாக் டைகரும் செகண்ட் டிரான்சிஷன் ஆர்டர்ல இருக்காங்க. ஆனா டைரனோசோரஸ் ரெக்ஸ் பிகினிங்ல இருக்கு, பிளாக் டைகர் எண்டுல இருக்கு. இந்த சின்ன லெவல் கேப் போதும் ஃபைட்ட மாத்த. பிளாக் டைகரோட ஸ்கின் அசிட்டிக்கா இருக்கு. அதனால டைரனோசோரஸ் ரெக்ஸோட மவுத் எரோடாக ஆரம்பிக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிளாக் டைகர் டைரனோசோரஸ் ரெக்ஸோட நெக்க புடிச்சு தூக்கி தூக்கி வீசுது. சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ எல்லாரும் புரிஞ்சிக்கிறாங்க. டைரனோசோரஸ் ரெக்ஸ் ஹெல்ப்லெஸ் ஆகுது. அத காப்பாத்த கிரீன் மாண்டிஸ் பிளாக் டைகர் முன்னாடி வருது. ஆனா பிளாக் டைகர் விடுவானா? கண்டிப்பா இல்ல. பிளாக் டைகர் கிரீன் மாண்டிஸையும் டைரனோசோரஸ் ரெக்ஸையும் ஒரே டைம்ல எரிக்க கோரோசிஃப்ளேம்ஸ் என்ற நெருப்பை யூஸ் பண்றான். கிரீன் மாண்டிஸும் டைரனோசோரஸ் ரெக்ஸும் எரிஞ்சு சாம்பலாயிருப்பாங்கன்னு பிளாக் டைகர் நினைக்கிறான். ஆனா ஃபயர் அணைஞ்சதும் வேற சீன் தெரியுது. ஒரு டைகர் கோரோசிஃப்ளேம்ஸ்க்கும் ஃபீஸ்ட்ஸ்க்கும் நடுவுல வந்துடுது. அது அவங்கள காப்பாத்துது. அந்த டைகர் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஒயிட் கலர்ல இருக்கு. பயங்கரமான ஆறாவை எமிட் பண்ணுது. விங்ஸ் வேற இருக்கு. பாக்க டைரனோசோரஸ் ரெக்ஸை விட பவர்ஃபுல்லா தெரியுது. ஆனா அது ஏதேதோ உளறிட்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம ஒயிட் டைகர் பிளாக் டைகர் மேல பாயுது. மாடு மாதிரி சண்டை போடுது. தலையாலையும் நகத்தாலையும் அட்டாக் பண்ணுது. விங்ஸை யூஸ் பண்ணியும் பிளாக் டைகரை காயப்படுத்தி தூக்கி வீசுது. பிளாக் டைகருக்கு ஒயிட் டைகரோட மூவ்ஸ புரிஞ்சிக்க முடியல. கண்ணிமைக்கிற நேரத்துல ஒயிட் டைகர் மறைஞ்சிடுது. பிளாக் டைகர் அதை தேடிட்டு இருக்கும்போது ஒயிட் டைகர் வானத்துல இருந்து மின்னல் அட்டாக் பண்ணுது. அந்த மின்னல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. பூமி கூட எரியுது. ஆனா பிளாக் டைகர் இன்னும் சாகல. அவன் ஷேடோல ஒளிஞ்சிக்கிறான். சான்ஸ் கிடைச்சதும் ஷேடோல இருந்து வெளியே வந்து ஒயிட் டைகரை அட்டாக் பண்றான். அவனோட ஷேடோ க்ளோன்ஸ கூட கிரியேட் பண்றான். இப்போ 2 பிளாக் டைகர்ஸ் ஒரு ஒயிட் டைகர் கூட சண்டை போடுறாங்க. பிளாக் டைகரை ஃபாக்ஸ் ஜூவோ தோக்கடிச்சிடுது. அப்புறம் மாவாங்கை கியான்கின் குங் காலி பண்ணிடுது. லாஸ்ட்ல லாவொரை கோல்டன் ஆண்ட் செம்மையா அடிச்சு தோக்கடிச்சிடுது. இப்போ ஒரே ஒரு டைகர் கிங் தான் பாக்கி, பிளாக் டைகர். அவன் இன்னும் ஒயிட் டைகர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பிளாக் டைகர் அவனோட ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணி ஒயிட் டைகர் மேல பயங்கரமான அட்டாக் பண்றான். ஆனா ஒயிட் டைகருக்கு ஒண்ணுமே ஆகல. அத பார்த்து பிளாக் டைகர் ஷாக் ஆகிடுறான். ஒயிட் டைகர் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சாவாங்கன்னு முணுமுணுத்துட்டே இருக்கான்.
இத வச்சு பிளாக் டைகர் ஒயிட் டைகர் ரொம்ப இன்டெலிஜென்ட்னு தப்பா நினைச்சிடுறான். பிளாக் டைகரை ஒயிட் டைகர் கொல்ல போற நேரத்துல மத்த டைகர் கிங்ஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அவங்க மிஸ்டி மவுண்டன் கிட்ட பிளாக் டைகரை விட்டுடுங்கன்னு கெஞ்சிடுறாங்க. அதுக்கு பதிலா அவங்க மிஸ்டி மவுண்டன் கூட சேர ரெடியா இருக்காங்க. ஆனா இதுல ஒரு கண்டிஷன், பிளாக் டைகர் இன்னும் தோக்கல. அதனால அவ ஒயிட் டைகர் கூட இன்னொரு மாசம் கழிச்சு சண்டை போடணும். அப்பவும் தோத்தா அவ மிஸ்டி மவுண்டன் கிட்ட சரண்டர் ஆகிடுவான். ஜெயிச்சிட்டா மிஸ்டி மவுண்டன் அவங்கள விட்டுடணும். 2 நாள் கழிச்சு ஒயிட் டைகர் சந்தோஷமா மிஸ்டி மவுண்டன் திரும்பி வந்துருச்சு. அது கூடவே டைகர்ஸோட ஒரு ஆர்மியும் கொண்டு வந்துருச்சு. ஜாயுக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் கிராசம் கொண்டு வந்துருச்சு. ஜாயு இப்போவும் கல்டிவேஷன்ல பிஸியா இருக்கிறான். இப்போ சீன் எங்க போகுதுன்னா மேஜிக் சிட்டிக்கு போகுது. இது ஃபெடரேஷனோட முக்கியமான சிட்டி. ஏன்னா இது சீஷோர்ல இருக்கு. அதனால அக்ரிகல்ச்சர்லயும் டெக்னாலஜிலயும் ஃபெடரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மேஜிக் சிட்டில எல்லாரும் அவங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க. அப்போ லின்னு ஒரு சூப்பர் ஹியூமன் அவங்க டீச்சர் கூட கார்ல போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. சீக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. அதனால அவ டெலிபாத்திக்கா சீக்கு மேல போறா. அங்க போய் பாக்கும்போது அவளுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. அவ முன்னாடி ஒரு ஜாயண்ட் சீ பீஸ்ட் வருது. அது மேஜிக் சிட்டிய அட்டாக் பண்ணுது. உடனே லின் அவங்க டீச்சர் கூட கார்ல போய் சீக்கிரமா சிட்டிய விட்டு போயிடலான்னு சொல்றா. ஏன்னா சீ பீஸ்ட்ஸ் பெரிய அளவுல அட்டாக் பண்ண போகுதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ நினைச்ச மாதிரியே நடக்குது. மேஜிக் சிட்டில ரெட் அலர்ட் கொடுத்து எல்லாரையும் இவாக்குவேட் பண்ண சொல்றாங்க. சீ பீஸ்ட் சிட்டிய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் பவர் மானிட்டரிங் பியூரோல ஒரே கலைபரம். அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவ அவங்களால நம்ப முடியல. மேஜிக் சிட்டி மட்டும் இல்ல, 7 நேஷன் அலையன்ஸ், லுவோ கிங்டம், இன்னும் நிறைய கோஸ்டல் சிட்டிஸையும் சீ பீஸ்ட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நார்தர்ன் ரீஜன்ல ராக்கா கிங் ஜாவ்க்கு இதே டேட்டாவை கொடுத்துட்டு இருக்கான். ராக்கா சொல்றான், சீக்குள்ள இருக்கிற சீ கிங்ஸ் தான் இந்த அட்டாக்க லீட் பண்றாங்கன்னு. ராக்காவ போர்ல சேர கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கிங் ஜாவோட லாயல் சர்வெண்ட். அதனால முதல்ல அப்டேட் கொடுக்க வந்துட்டான். கிங் ஜாவ் ராக்காவ பத்தி கவலைப்படுறான். ஏன்னா அவன் போர்ல கலந்துக்க போறான். ஆனா ரகா அவனுக்கு ஆறுதல் சொல்றான். அவன் சீக்கிரமா சாக மாட்டான்னு சொல்றான். அவனுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையாம். இப்போ சீன் ஆஸ்திரேலியாக்கு போகுது. அங்கேயும் சீ பீஸ்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவங்கள தடுக்க ஆஸ்திரேலியாவோட பீஸ்ட்ஸ் வந்துட்டாங்க. இங்க நமக்கு சீ பீஸ்ட்ஸோட 3 மானார்க்ஸ் பத்தி தெரியுது. முதல் மானார்க் பேரு ஃப்ளட் டிராகன் கிங். அவன் 3rd டிரான்ஸ் ஆர்டரோட பீக்ல இருக்கான். அவனோட சர்வன்ட்ஸ் பேரு வெர்மிலியன் மானார்க், அசூரா சீ சர்பென்ட். இவங்க 2 பேரும் 3rd டிரான்ஸ் ஆர்டர்ல இருக்காங்க. இவங்க தான் ஆஸ்திரேலியால அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா ஆஸ்திரேலியா பீஸ்ட்ஸ் இவங்கள சமாளிக்க முடியுமான்னு தெரியல. சீக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நீங்க இங்க அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க. இல்லனா தண்டனை வாங்க ரெடியாயிருங்க அப்படின்னு கேங்கரூ பீஸ்ட் சீ பீஸ்ட்ஸ மிரட்டுது. ஆனா அவனுக்கு முன்னாடி ஃப்ளட் டிராகன் கிங் இருக்கான். அவன் இந்த மாதிரி சின்ன அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டான். அவன் உருமிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சீன் ஒரு சீக்ரெட் லேப்க்கு போகுது. அங்க சயின்டிஸ்ட் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மியூட்டேட்டட் செல்ஸ்ல தியோரி எழுதிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் ஒரு பீஸ்ட்ல பல வருஷமா வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது சாதாரண பீஸ்ட் இல்ல, மியூட்டேட்டட் பீஸ்ட். பாக்க காட்ஸில்லா மாதிரி இருக்கு. அந்த சயின்டிஸ்ட் காட்ஸில்லா கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. சயின்டிஸ்ட் சொல்றாங்க காட்ஸில்லா தான் இப்போ ஹியூமன்ஸோட கடைசி ஹோப்னு. இத்தனை சீ பீஸ்ட்ஸ் கூட அவனால ஃபைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதனாலதான் அவனை உருவாக்குனாங்களாம். காட்ஸில்லாவோட போன்ஸ் மெட்டல் ஃபைபர்ஸால ஆனது. அவனோட செல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில்ஸால ஆனது. அதனால அவனால ஈஸியா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஸ்கில்ஸ வச்சு அவனால சீ பீஸ்ட தோற்கடிக்க முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அப்போ எல்லாரையும் ஷாக் பண்ற மாதிரி காட்ஸில்லா பேச ஆரம்பிக்கிறான். அவனால இத்தனை சீ பீஸ்ட்ஸ் கூட தனியா ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா அவனால அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை இங்க இருந்து கூட உணர முடியுதுன்னு சொல்றான்.